மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருந்து நாங்கள் கிருஷ்ணதூதி சருக்கம். அதில் முதல் 4 பாட்டும் பார்த்துருந்து நாங்கள். அந்த 4 பாடல்கள் உங்களுக்கு தெரியும். என்ன செய்வரால் இனமுகலம் என்ற அந்த பாடலும் வைரமெனும் சுடுநெருப்பே மூட்டி அந்த பாடலும் பார்த்துருந்து நாங்கள். அடுத்தது அறவியத்தோன், மற்றது குறவரையும் கிளைஞரையும் என்ற அந்த 4 பாடலும் பார்த்துருந்து நாங்கள். அதுக்கு பொருள் விளக்கமும் உங்களை பார்த்து அதில் வரக்கூடிய சின்ன சின்ன கேள்விகளும் என்னன்னு சொல்லி பார்த்துருந்து நாங்கள். சரி, இப்போ இதில் நாங்கள் இனி 5வது பாட்டு தொடர்ந்து வருகின்ற பாடலில் 5வது பாட்டு பார்ப்போம் பாருங்கள். அப்போ அதில் படி கடைசியாக என்ன பாடல் பார்த்துருந்து நாங்கள். கடைசியாக நாங்கள் பார்த்த பாடல் குறவரையும் கிளைஞரையும் என்ற அந்த பாடல். அதில் தர்மன் எவ்வாறு போர் செய்தால் என்ன நிகழும் என்பதை மிக எடுத்து சொன்ன விஷயத்தை அதில் நாங்கள் பார்த்துருந்து நாங்கள். சரிதானே? அப்போ போர் நிகழ்ந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றி அதை சொல்லி இந்த விஷயம் எல்லாம் பார்த்துருந்தாங்க. அப்போ அடுத்தது கோதிலான் இந்த மொழி கூறுதலும் மாமாயன் கூறலுற்றான் மோத மருந்து இழைத்த நீர் மொய்த்த பெருங்கானகத்தை முடகிச் சென்றால் பூதலத்தர் ஏசாரோ புகன்ற பெரும் வஞ்சினம் பொய்த்திடாதோ நீதியோ என உரைத்தான் ஆங்கதற்கு நிகழ்தர்மன் நிகழ்த்தல் உற்றான். ஆங்கதற்கு நிகழ்தர்மன் நிகழ்த்தல் உற்றான். பாருங்கள், கோது இலான் இந்த மொழி கூறுதலும் மாமாயன் கூறல் உற்றான் மோத மருந்து இழைத்து நீர் மொய்த்த பெரும் கானகத்தே முடகிச் சென்றால் பூதலத்தர் ஏசாரோ புகன்ற பெரும் வஞ்சினம் பொய்த்திடாதோ நீதியோ என உரைத்தான் ஆங்கு அதற்கு நிகழ்தர்மன் நிகழ்த்தல் உற்றான். கோது என்று சொன்னால் குற்றம். கோது என்றால் என்னன்னு சொல்ற நாங்கள் குற்றம் என்று சொல்லுவோம். சரிதானே? கோது என்று சொன்னால் குற்றம். குற்றம் இல்லான், அதாவது குற்றமே இல்லாதவனான அந்த தர்மன் இந்த மொழி கூறுதலும் சொன்ன விடயத்தை அவன் கூறுதலும் கூறியவுடன் மாமாயன், மா என்று சொன்னால் மிக்க, மாயன்தான் மாயங்கள் நிறைந்தவன், மிகுந்த மாயையை உடையவனான. என்னது மாமாயன் சொன்னால் மிக்க என்று சொல்லலாமா? மிக்க மாயங்கள் நிறைந்தவன், இல்லாட்டி மிக்க மாயங்கள் புரிபவனான அந்த கிருஷ்ண பகவான் கூறல் உற்றான், கூறத் தொடங்கினான். மோத மருந்து இழைத்து நீர் மொய்த்த பெருங்கானகத்தே மூடகி சென்றார். மோத மருந்து இழைத்த நீர் என்ற நீங்கள், மோத என்றால் தாக்கி செய்யும் போரை வெறுத்து, தாக்கி செய்கின்ற அந்த போரை இழைத்தன் அது போருக்க வெறுத்து பின்னடைந்து மொய்த்த பெருங்காடு. என்ன மொய்த்த பெருங்காடு என்று சொன்னால் நெருங்கி, இங்க மொய்த்த என்று சொல்றது என்று சொன்னால் நெருக்கமான என்று சொல்லும். என்னது மொய்த்த என்று சொன்னால் நெருக்கமான, நெருக்கமான பெருங்கானகத்தை, பெரிய கானகத்தில் காட்டை முடகி சென்றால், காட்டிலே விரைந்து சென்ற, முடகி என்றுதான் விரைந்து என்ன சொல்லுவார்? முடகி என்றால் விரைந்து, விரைந்து சென்றால் நீங்கள் போய்விட்டால். பூதலத்தோர், பூதலத்தோர் சொன்னால் பூமியில் உள்ளோர், இல்லாட்டி பூமி வாழ் மக்கள். பூமியில் உள்ளோர் இல்லாட்டி பூதலத்த பூமி இது மக்கள். ஏசாரோ உங்களை என்ன வஞ்சிக்காரோ, என்ன உங்களுக்கு உங்களுடைய இல்லாட்டி தூற்றாரோ. புகன்ற பெரும் வஞ்சினம், அன்று அரச சபையில், அன்று அரச சபையில் பாஞ்சாலை துகில் இருந்த அந்த நேரத்தில் அந்த அரச சபையில்
புகன்ற நீங்கள் சொன்ன வெஞ்சினம் என கூறிய அந்த வெஞ்சினம் சொன்னா சபதம் பொய்த்திடாத பொய்யாக போய்விடாது வெஞ்சினம் இல்லை வெஞ்சினம் சொன்ன சபதம் சொல்லுவோமா வெஞ்சினம் சொன்னால் சபதமா வெஞ்சினம் என்னது வெஞ்சினம் என்று சொன்னால் வெஞ்சினம் என்று சொன்னால் சபதம் சபதமா வெஞ்சினம் என்பது சபதம் பொய்த்திடாதோ பொய்யாக மாறிடாதோ நீதியோ இது அரசர் என்ன அரசர்களான உங்களுக்கு இது நீதியோ என்ன தர்மமாகுமோ என உரைத்தான் என கேட்டான் என்று கேட்டான் கிருஷ்ணன் அங்கே அதற்கு அவன் அவ்வாறு கேட்டதற்காக நிகழ் தர்மன் நிகழ்த்தல் உற்றார் என்று சொன்னான். அப்போது கண்ணுரைத்தற்கு என்ன நிகழ் தர்மன் எதையுமே இதை நிகழ்த்துகளுக்கு முன்பாக சிந்தித்து செயல்படுத்துகின்றவன் ஆகிய என்ன எதையுமே சிந்தித்து செயல்படுத்துபவன் ஆகிய நிகழ்த்துபவன் ஆகிய அந்த தர்மன் நிகழ்த்தல் உற்றான் நிகழ்த்தல் சொன்னால் கூற இல்லாட்டி சொல்ல என்று சொன்னால் சொல்ல உற்றாண்டால் தொடங்கினான் கூற தொடங்கினான் இப்படியே நாம் கேட்டதுக்குரிய பதிலை கூற தொடங்கினான். எனவே கோதில்லாதவன் எப்பொழுதுமே என்ன கோதென்ற குற்றம் இல்லாதவனான அந்த தர்மன் மேற்சொன்னவாறு என்ன கூறியதை கேட்டதும் மாமாயன் மிகுந்த மாயங்கள் நிறைந்தவனான அந்த கிருஷ்ண பகவான் கூற தொடங்கினான். பின்வருமாறு கூற தொடங்கினான். மோத மருந்து இழைத்த நீர் அதாவது நீங்கள் தாக்கி செய்கின்ற அந்த போரை என வெறுத்து அல்லது பின்னடைந்து நீர் பெருந்தின அடர்ந்த பெரிய காட்டுக்குள் முடகி சென்றால் விரைந்து சென்றார் பூதளத்திருந்த பூமியில் உள்ளவர்கள் உங்களை ஏசாரோ உங்களை என்ன உங்களை இகழ மாட்டாரோ புகன்ற பெரும் வஞ்சினம் என்ன அதாவது நீங்கள் அந்த துரியோதனன் அவையில் திரௌபதிக்கு செய்த அந்த அவமானத்தின் போது என்ன அந்த அவமானத்தின் போது நீங்கள் புகன்ற நீங்கள் கூறிய வெஞ்சினம் சபதம் நீங்கள் செய்த அந்த சபதம் பொய்த்திடாதோ பொய்யாகி போய்விடாதோ நீதியோ என்ன அவ்வாறு நீங்கள் செய்வது அரச குலத்தில் பிறந்த உங்களுக்கு இது நீதியாகுமோ என உரைத்தான் என கேட்டான் ஆறு கண்ணன் அதற்கு அவ்வாறு கண்ணன் கேட்டதற்கு அங்கே நிகழ்தர்மன் எப்பொழுதுமே என்ன எதையுமே சிந்தித்து நிகழ்த்துகின்றவனாகிய அந்த தர்மன் நிகழ்த்தல் உற்றான் என்றால் சொல்ல தொடங்கி அல்லது கூற அவருக்கு பதிலை கூற தொடங்கினான் என்று சொல்லப்படுகின்றது இந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன தர்மனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது கண்ணனுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது மற்றது என்ன பாண்டவர்கள் செய்த சபதத்தை இதில் கண்ணன் ஞாபகப்படுத்தி இருக்கின்றான் இந்த பாடலூடாக ஏன்னா கண்ணன் பாண்டவர்கள் செய்த சபதத்தை ஞாபகப்படுத்தி ஏன்னா நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை இங்கே வலியுறுத்தி இருக்கின்றான். அப்படி அரசருடைய தர்மமே என்னது என்ன யுத்தம் செய்வதன் அதர்மத்துக்கு எதிர்த்து யுத்தம் செய்வதன் ஒரு அரசனுடைய கடமை. அதை விடுத்து என்ன வெளியே சென்றார் என்ன அதை விடுத்து செல்வது என்ன அது இந்த பூமியில் உள்ளவர்கள் அவர்களை தூற்றுவதற்கு சமனாகும் என்று சொன்னான் தர்மன் என்ன சரி என்று சொன்னான் கிருஷ்ண பகவான் என்பது இல்லை. ஆனால் அவற்றுக்கெல்லாம் என்ன செய்தான் இதையுமே சிந்தித்து செயல்படுத்தினான தர்மன் பின்வருமாறு கூற தொடங்கினான். என்ன சொல்றான் என்று பார்ப்போம் அடுத்த பாட்டுல. சரியா சரியா அதுக்கு பாருங்க உடனே தர்மன் சொல்லுகிறான் நீ தூது நடந்தருளி எமது நினைவு அவருக்குரைத்தால் நினைவின் வண்ணம் தாது ஊதி அலி முரளும் தன் பதியும் தாயமும் தான் தாரான் ஆகில் மீது ஊது வளை குளமும் வலம் புரியும் மிக முழங்க வெய்ய காலன் மாதூரன் மரணம் கழிக்க பொருது எனும் பெருவன் இது வசையும் அன்றே. என்னதான் நீ தூது நடந்தருளி எமது நினைவு அவர் குறைத்தால்
நினைவின் வண்ணம் தாதூதி அலிமுரலும் தன்பதியும் தாயமும் தான் தாரான் ஆகில் மீது ஊது வளை குலமும் வெலம் புரியும் மிக முழங்க வெய்ய காலன் மா தூதர் மனங்களிக்க பொருது எனும் பெருவன் இது வசையும் அன்றே என்றான். என்ன அப்ப என்ன சொல்றான்? நீ தூது நடந்து அருளி எமது நினைவு அவருக்கு உரைத்தார். நினைவின் வண்ணம் தாது ஊதி அலி முரலும் தன் பதியும் தாயமும் தான் தாரான் ஆகில் மீது ஊதுவளை குலமும் வெலம்புரியும் மிக முழங்க வெய்ய காலன் மா தூதர் மனம் கழிக்க பொருது எனும் பெருவன் இது வசையும் அன்றே என்றார். நீ தூதுவனாக சென்று எமது நினைவு எங்களுடைய நினைவை அவருக்கு எடுத்து சொன்னால், அவர்களுக்கு எடுத்து சொன்னால், நம் நினைவின்படி எமது எண்ணத்தின்படி மலர் இதழ்களை ஊதி, என்ன மலர் இதழ்களை ஊதி அலி முரலும் மலர் இதழ்களை தம் வாயாலே ஊதி. அலி என்றால் வண்டு. இங்கே அலி என்றால் என்னது? வண்டா. அலி என்றால் என்ன சொல்லப்படுகின்றது? அலி என்றால் வண்டா. அலி என்றால் என்னது? வண்டு. சரியா? வண்டு முரலும் ஒலிக்கும். தன் பதியும், தன் என்றால் குளிர்ச்சி. தன் என்றால் என்னது? குளிர்ச்சி. தன் பதியம் சொன்னால் குளிர்ச்சி பொருந்திய. பதி என்றால் இடம், இடமான குளிர்ந்த நாட்டில். தாயம், தாயம் சொன்னால் பாகம். தாயம் என்றால் என்னது? பாகம். பாகம் அல்லது பகுதி. பாகம் அல்லது பகுதியில் என்ன எமக்குரிய அந்த குளிர்ச்சி பொருந்திய குறுநாட்டினுடைய எமக்குரிய பகுதியில் தான் தாரான் ஆகிய அவன் தரமாட்டேன் என்று சொன்னால், அவன் தரமாட்டேன் என்று அதிகாரங்கள் தாயம் பங்கு என்னது பகுதியில பங்கு அதிகாரத்தையும் தாரான் ஆகி தரமாட்டேன் என்று சொன்னார். மீது ஊதுவளை குலமும் அதிகாரங்களை துரியோதனன் தருவான். அவன் அப்படி தராது போவான். அதன் பின் மீது என்று சொன்னால் மீது, அதன் பின் ஒலிக்கும் சங்குகளின் கூட்டம். ஊதுவளை என்று சொன்னால் சங்குகள். ஊதுவளை என்ற என்னது? சங்குகளா? சங்குகள். ஊதுவளை என்று சொன்னால் சங்குகளும் என ஒலிக்கும் சங்குகளின் கூட்டமும் சிறந்த வெலம்புரியும் என சிறந்த வெலம்புரி சங்கும் மிக முழங்க மிக அதிகமாக ஒலிக்க. வெய்ய என்று சொன்னால் கொடிய. வெய்ய என்றால் என்னது? கொடிய. வெய்ய என்று சொன்னால் கொடிய. கொடிய. காலன் சொன்னால் யமதர்மன். காலன் சொன்னால் யாரு? யமதர்மன். காலன் சொன்னால் யமதர்மனின். மாதூதர் என்ன? மாதூதர் என்று சொன்னால் கொடிய தூதர். யமதூதர்கள் என்ன? மாதூதர் சொன்ன கொடிய தூதர்கள். யமதர்மனுடைய தூதர்கள். மாதூதர் கொடிய தூதர்கள் சொல்லுவோம். என்ன? கொடிய தூதர். யமனுடைய வெய்யன கொடியன எப்பொழுதுமே கொடிய தூதர்கள். மனம் கழிக்க. கழிக்கன்னு சொன்னா மகிழ, பொருது. போர் செய்வேன், போர் செய்து என்ன அவர்கள் மனம் மகிழும்படி போர் செய்து நாட்டை பெறுவேன். என்ன? எமது நாட்டை பெறுவேன். எமது நாட்டை நான் பெறுவேன் என்ன என்று சொல்லி என்ன நிறைவேறாது போர் செய்து எமது நாட்டை பெறுவேன். இது வசையும் என்று. வசை என்றால் பலி. இது பலியாகாது. இது வசை என்றால் பலியும் அன்றே. அன்று என்று சொன்னால் ஆகாது. பலியும் அன்று. பலியும் ஆகாது. இது பலியும் ஆகாது என்று சொன்ன. அன்று என்று ஆகாது என்று சொன்னார். எனதான் நீ தூதுவனாக என்ன எமக்காக நீ தூதுவனாக அங்கே சென்று எமது சமாதானமாக போக வேண்டிய எமது எண்ணத்தை பற்றி அவர்களுக்கு எடுத்து உரைத்தால் அந்த எண்ணத்தின் படி என்ன அந்த எமது சமாதானத்தின் எண்ணத்தின்படி என்ன மலர் இதழ்களை தம் வாயால் ஊதி என்ன வண்டுகள் மகிழ்ந்திருக்கின்ற குளிர்ச்சி பொருந்திய என்ன ஊதி மகிழ்ந்திருக்கின்ற அந்த குளிர்ச்சி பொருந்திய என்ன குறுநாட்டினுடைய தாயம் எமக்குரிய அதிகார பங்கை அவன்
தருவான் ஆகின், அவ்வாறு தராது விட்டால் மீதூழ மிக அதிகமாக சங்குகள் முழங்கவும், சங்கு கூட்டங்கள் முழங்கவும், அவற்றுக்குள் சிறப்பான வலம்புரி சங்கம் மிக அதிகமாக முழங்க, வெய்ய என்ற கொடிய கால நமதர்மனினுடைய மாதூதர்கள், கொடிய தூதர்கள் மனம் கழிக்கார்கள், மனம் மகிழும்படியாக போர் செய்து எமக்குரிய அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், இது எமக்கு பழியும் ஆகாது என்று சொன்னான் தர்மன் என்று சொன்னான் தர்மன். சரியா என்றதான் இந்த பாடல். அப்ப இந்த பாடல்ல வரக்கூடிய கேள்விகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா உண்டு, குருநாட்டினுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது. என்ன அதே நேரத்தில் எவ்வகையான தர்மங்கள் தாங்கள் எவ்வகையான போர் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த தான் செய்த போர் தான் தமக்குரிய இந்த சமாதானம், அது தரமன், அதன் வழியாக வடவில்லாட்டி இறுதியாக போர் தான் செய்து அந்த நாட்டை நாங்கள் பெறுவோம் என்று சொல்லி தர்மன் தன்னுடைய எண்ணத்தை சொல்லுகின்றான். என்ன அதை சொல்லுகின்றான். அந்த போர் எப்படிப்பட்ட போராக அமையும் என்பதையே இந்த பாடலில் அவன் எடுத்து காட்டியிருக்கின்றார். மற்றது என்ன தர்ம கிருஷ்ணனிடம் என்ன எமது எண்ணத்தை எடுத்து சொல்லும்படி தூதர்களாக செல்லும்படி வேண்டுகின்றார் இந்த பாடல்கள். சரியா, அதான் இதில் சொல்லப்படுகின்ற விஷயம். முந்தூர் வெம்பனி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம்பேண்டு நாடு ஒன்றும் நல்கான் ஆகில் ஐந்தூர் வேண்டு அவையில் எனில் ஐந்திலம் வேண்டு அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்தூர திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கன் மாலே. சரியா, சிந்தூர திலக நுதல் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கன் மாலே என்று வரும். சரியா, அப்ப இதான் இந்த பாடல். இந்த பாடல் நீங்க சந்திப்பித்து பார்க்க, முந்து ஊர் வெம் பனி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு நாடு ஒன்றும் நல்கா நாகில் ஐந்தூர் வேண்டு அவை இல் எனில் ஐந்து இளம் வேண்டு அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்தூர திலக நுதல் சிந்தூரத்தின் மறுப்பு ஒசித்த செங்கண் மாலே. சரியா, சிந்தூரம் என்றது என்ன என்ற சிந்தூரம் என்பது ஒரு வகையான செந்நிற பொடியை, என்ன செந்நிற பொடியால் ஆன திலகனுதல், திலகம் என்றால் பொட்டு, பொட்டை செந்நிறம் என்ற சிவந்த பொடியால் ஆன திலகத்தை நுதல் என்ற நெற்றியில், தனது நெற்றியில் அணிந்த நெற்றிய உடைய சிந்தூரம். சிந்தூரம் என்பது இங்கே சொல்லப்படுகின்றது என்னது என்ன சிந்தூரம் என்று சொல்லப்படுகின்றது என்னது இங்க குவளைய கூட ஜானை. என்னது சிந்தூரம் என்பது என்ன, குவளைய கூட ஜானை. என்ன சிந்தூரம் என்றது குவளைய கூட ஜானை. என்ன அதாவது அகங்காரம் கொண்டு என்ன சிந்தூரம் செந்நிற பொட்டை தனது நெற்றியில் அணிந்த குவளைய பீட ஜானையினுடைய மறுப்பொசித்த, மறுப்புன்னு சொன்னால் தந்தம், மறுப்பன்றது தந்தமா, தந்தம் மறுப்பன்றது தந்தத்தை, ஒசித்த என்றால் ஒடித்த, என்ன ஒடித்த. என்னது செந்நிறத்தால் ஆன திலகம் என்ற பொட்டு, என்ன நுதல் என்றால் நெற்றியே, என்ன திலகம் என்ற பொட்டு, பொட்டு திலகம் என்பது பொட்டா, நெற்றி, என்ன நெற்றியை உடைய, என்ன குவளைய பீட ஜானையின் மறுப்பன தந்தத்தை ஒசித்தன ஒடித்த செங்கன் மாலை சிவந்த கண்களை உடைய திருமாலே, சிவந்த கண்களை உடைய திருமாலே. முந்தூர் என்று சொல்லப்படுகின்றது. என்னது முந்தூர் என்று சொன்னால் கவனிச்சுக்கொண்டு, முந்தூர் முந்தூர் என்று சொன்னால் பீடவனுடைய கொம்பை வச்சுட்டு என்ன திருமாலை விரைவாக ஊர்ந்து செல்லும், என்ன விரைவாக ஊர்ந்து செல்லும். முந்தூர் என்று சொன்னால் விரைந்து ஊர்ந்து செல்லுகின்ற. பனிக்கொடியோன், வெம்பனின கொடிய, பனி என்றால் பாம்பு, பனி என்றால் என்னதுங்க பாம்பா, பனி என்று சொன்னார்
பாம்பு. சரியா? பனி என்று சொன்னால் பாம்பு. பாம்பு கொடியை உடைய கொடிய உடையவனாகிய அந்த துரியோதனுடைய மூதுரர் சொன்ன முதுமையான ஊரில் நடந்து நடந்து உழவர் முன்றில் தோறும் உழவர்களுடைய முற்றம் தோறும் நந்தூரும் நந்துகள் சங்குகள் ஊறுகின்ற புனல் நாட்டில் புனல் நீர் நிறைந்த அந்த நாட்டினுடைய திறம் என்ற நமக்குரிய பங்கு வேண்டு நமக்குரிய பங்கை வேண்டு நாடு ஒன்று நல்கான் ஆகிய அவனுடைய பங்குக்குரிய நாட்டை தராவிட்டால் 5 ஊர்கள் 5 ஊரையாவது வேண்டு. அவையும் இல்லை என்று சொன்னால் அந்த 5 ஊரும் இல்லை என்று சொன்னால் 5 இளம் வேடு. இளம் என்றால் வீடு. இளம் என்றால் என்னது? வீடா? இளம் என்றால் வீடு. வீடு வேண்டு. அவை மறுத்தால் அவை எல்லாவற்றையும் மறுத்தால் இறுதியாக அடுபோர் வேண்டு. அடுபோர் என்ற கொடிய போரை வேண்டு என்றார். எப்படியாமாம்? சிந்தூர திலகனுதல் சிந்தூரத்தின் செந்நிற பொடியாலான பொட்டினை தன் நெற்றியில் சூடியதான சிந்தூரம் என்று சொல்லப்படுகின்ற குவளைய பீட ஜானையினுடைய அகங்காரத்தை அடக்குவதற்காக அவருடைய மறுப்பு என்ற கந்தத்தை ஒடித்த செங்கன் மாலை சிவந்த கண்களை உடைய திருமாலே விரைந்து ஊர்ந்து செல்லுகின்ற கொடிய பாம்பினை கொடியை உடையவனாகி அந்த துரியோதனுடைய பழமையான அந்த குறுநாட்டுக்கு சென்று நடந்து உழவர் தோறும் உழவர்களுடைய முதுமையானது பழமையானது உழவர்களுடைய முற்றம் தோறும் சங்குகள் ஊர்ந்து செல்லுகின்ற புனல் நீர் நிறைந்த அந்த குறுநாட்டினுடைய திறம் எமக்குரிய பங்கினை கேள். அவற்றை தராவிட்டால் அந்த நாடு ஒன்று எமக்குரிய இந்த நாட்டை தராது விட்டால் 5 ஊரையாவது வேண்டிக்கொள். அதுவும் தர மறுத்தால் 5 ஊரையும் அவன் தர மறுத்தால் 5 வீடாவது இடம் என்றால் வீட்டையாவது அவையும் தர மறுத்தால் இறுதியாக கொடிய போரை என்பது கொடிய போர் தான் நிகழும் அதை வேண்டு என்று சொல்லி சொன்னான். தர்மன் என்று சொன்னான் தர்மன். சரியா? சிந்துரம் என்ற சென்ற பொடியாலான திலகத்தை அணிந்த நித்தியுடைய கோலையை போல கோலையா போடம் என்ற ஜானையின் கொம்பை ஒடித்த சிவந்த கண்களுடைய திருமாலே விரைவாய் ஊர்ந்து செல்லும் கொடிய பாம்பு கொடியுடைய துரியோதனின் பழமையான அஸ்தினாபுரியில் நீ போய் உழவரின் இல்லங்களும் முன்னிடமெல்லாம் சங்குகள் தவளப்பெறும் நீர்வளம் கொண்ட குறுநாட்டின் பாகத்தை தரும்படியாக கேள். அவனை தர மறுத்தால் 5 ஊர்களை தருமாறுக்கார். அந்த ஊர்களை தரவில்லையான 5 இல்லங்களை தருமாறுக்கார். அவற்றையும் அவன் தர மறுத்தால் கொள்வதற்குரிய போரை வேண்டும் என்று சொன்னான் தர்மன். பனிக்கொடி என்ற பாம்பு கொடி ஒசித்தா ஒடித்த. சரி, அப்போ இதான் இந்த இதில் வரக்கூடிய கேள்வி என்னது அந்த கோலியபுர ஜானையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது திருமாலுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அது திருமாலுடன் தொடர்புடைய அந்த புராண கதைச்சம்பவம் என்று சொல்லப்படுகின்றது. மற்றது அஸ்தினாபுரத்தினுடைய வளம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது தர்மர் துரியோதனுடைய எண்ணத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணன் சொன்னபடி எங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கடைசியாக தர்மனுடைய கடைசி இறுதிதான் யுத்தத்தை வேண்ட வேண்டும் என்பதையும் தர்மனுடைய வேண்டுகோளாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானே? இதுதான் அந்த பாடத்தை நாங்கள் பாட்டு பார்ப்போம். 8வது பாட்டு பார்ப்போமா? சரி, பாருங்க. மூத்தோன் மற்றும் இவை உரைப்ப இளையோன் வெஞ்சின மனத்தில் மூல மூல நாத்தோம் இல் உரை பதற கதுமென உற்று எழுந்து இறைஞ்சி ஞாலமெல்லாம் பூத்தோனே பூந்தவிசில் பூவை புனர் மணி மார்பா புன்மை யாவும் தீர்த்தோனே ஊனமிலான் மானமிலாது உரைப்பதற்கு என்ன செய்வது என்றான். சரியா? அப்போ என்ன நடக்குது? 8வது பாட்டு. அப்போ முதல் பாட்டு தர்மனும் கிருஷ்ணன் முறையாடி கொண்டிருக்கின்ற விடயத்தை சொல்லப்பட்டது. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்ததே நான் மூத்தோன் இளையோன் சொல்லப்படுவது யாருன்னு சொல்லப்பட்டு சொன்னால் பீமன். யார் சொல்லப்படுறது? பீமன். அப்போ பீமன் இதெல்லாம் கேட்டு பீமன் மனதில் கோபம் கொண்டு அவன் என்ன சென்றான்? உரையாற்ற தொடங்குகின்றான். அவன் பேச தொடங்குகின்றான். அதான் இந்த பாடலை தரப்படுவார்கள். மூத்தோன் மற்ற இவை உரைப்ப இளையோன் வெஞ்சினம் மனதில் மூல மூல நாத்தோம் இல் உரை பதற கதும் என உற்று எழுந்து இறஞ்சி ஞாலமெல்லாம் பூத்தோனே
பூந்தவிசில் பூவை புனர் மணி மார்பா புன்மை யாவும் தீர்த்தோனே ஊனமிலான் மானமிலாது உரைப்பதற்கு என் செய்வதென்றார். சரியா? மூத்தோன் சொல்லுவாங்க யாரு? தர்மன். மூத்தவனான தர்மன். மற்றும் இவை உரைப்பவன் மேற்சொன்ன அவற்றை உரித்தகைவற்றை சொல்ல உரைப்ப இளையோன் என அவனுக்கு இளையவனான இளைய தம்பியான பீமன் வெஞ்சினம் தன் மனதில் தன் மனதில் கொடிய சினம் அதிகமாக வளர வளர நாத்தோமில் உரைப்ப நாவினின்று வெளிப்படும் குற்றமற்ற சொற்கள் குளற தடுமாற உரை பதற என்ன உரை குற்றமற்ற சொற்கள் தடுமாற கதுமென எழுந்து கதுமன் ஒரு ஒளிக்குறிப்பு விரைவாக எழுந்து உற்று நோக்கி என உற்று எழுந்து இறைஞ்சின்னா கண்ணனை வணங்கி ஞாலமெல்லாம் இந்த பூமி எல்லாவற்றையும் பூத்தோனே என்ன பூத்தன பூமி எல்லாவற்றையும் கொப்பிலிருந்து உண்டாக்க பெற்றவனே என்ன உலகம் எல்லாவற்றையும் கொப்பிலிருந்து உண்டாக்க பெற்றவனே பூந்தவிசில் பூந்தவிசில் தாமரை மலரிலே வீட்டிருக்கும் என்ன பூந்தவிசில் என்று தாமரை மலரிலே வீட்டிருக்கும் பூ என்ற திருமகளை என்ன திருமகள் என்ன திருமகள் அமர்ந்திருக்க பெறும் மணிமாறா மணிமார்வரா அமர்ந்திருக்கும் கௌத்துபம் என்ற மணியை அணிந்த மார்பினை உடையவனே என்ன மார்பினை உடையவனே அடியவரின் புன்மை யாவும் என்ன தீர்த்தோனே அடியவரினுடைய புன்மைன்னு சொன்ன குறைகள் யாவற்றையும் தீர்த்தோனே ஊனமில்லாதவன் என்ன குற்றமில்லாதவனான என்ன குற்றமில்லாதவனான தர்மன் மானமின்றி இவ்வாறு பேசுவதற்கு நாம் என்ன செய்வது என்றால் என்ன மூத்தோன் மற்றும் இவை உரைப்ப என மூத்தோனாகிய தர்மன் மேற்கொண்டவற்றை எல்லாம் கூற வெற்றியெல்லாம் கேட்டு அவனுடைய இளைய சகோதரனான இளையவனான பீமன் வெஞ்சின அவனுடைய உள்ளத்தில் கொடிய சினம் வளர வளர நாத்தோமில் உரை பதற என எப்பொழுதுமே சொல்லுகின்ற குற்றமற்ற வாழ்க்கையிலே என்ன அந்த குற்றமற்ற வார்த்தையால் பதற என்ன தடுமாற்றம் அடைய கதுமென எழுந்து என்ன கதுமென விரைவாக உற்றெழுந்து என்ன இறைஞ்சி கண்ணனை வணங்கி ஞானமெல்லாம் பூத்தோன் இந்த பூமி எல்லாவற்றையும் முன்னுடைய கொப்பலில் நின்று உண்டாக்க பெற்றவனே பூந்தவிசில் சொல்ல தாமரை மலரிலே வீட்டிருக்கின்ற என்ன திருமகளை வீட்டிருக்கும் திருமகள் அமர்ந்திருக்க பெறும் கௌத்துபம் என்ற மணியினை மார்பில் அணிந்தவனே கௌத்துபம் என்று சொல்லப்பட்ட மணியை மார்பினில் அணிந்தவனும் தன்னுடைய அடியவர்களுடைய குறைகள் யாவற்றையும் தீர்த்தவனே ஊனமிலான் சொன்னால் குற்றமில்லாதவனான தர்மன் மானமின்றி இவ்வாறு கூறுவதற்கு யாம் என்ன செய்வோம் என்றான் யாம் என்ன செய்வது என்று கேட்டார். இதில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்று சொல்லப்படுகின்றது. பாருங்களா, அப்போ இந்த பாதான் 8வது பாட்டு. அப்போ இதில் சொல்லப்படுகின்ற விடயம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று என்ன சொல்லப்படுகின்றது, கிருஷ்ண பகவானுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது. அதாவது கிருஷ்ண பகவானுடன் தொடர்புடைய ஒரு வரலாற்று சம்பவம் என்று இதில் சொல்லப்படுகின்றது. அவருடைய செயற்பாடுன்னு சொல்ல அவருடைய என்ன சொல்லலாம் கிருஷ்ணனுடைய அவருடைய செயற்பாடுகளே இதில் சொல்லப்பட்டுகின்றது. இந்த வரலாற்று சம்பவம், அதாவது கிருஷ்ணனுடைய தொடர்புடைய இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமான கிருஷ்ணனுடைய செயல் தான் என்பது இங்கே இந்த பாடல் மூலமாக எடுத்து காண்பிக்கின்றது. அடுத்தது தர்மனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பீமனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பீமனுடைய கோபம் எடுத்து காட்டப்படுகின்றது. சரிதானே? பீமனுடைய கோபம் எடுத்து காட்டப்படுகின்றது, பீமனுடைய சிறப்பு எடுத்து காட்டப்படுகிறது, தர்மனுடைய சிறப்பு எடுத்து காட்டப்படுகின்றது, கிருஷ்ணனுடைய பெருமை எடுத்து காட்டப்படுகிறது, கிருஷ்ணனுடைய தொடர்புடைய இதிகாச புராண கதைச்சம்பவம் ஒன்று இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிகாச புராண கதைச்சம்பவம் ஒன்று இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது
பீவனுடைய கோபம் அவனும் சொல்லப்படுகிற தன்மை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். சரியா? ஓகே, அடுத்த பார்க்கலாம். சரி, 9வது பாட்டு பாருங்களா. விரி குழல் பைன் தொடி நாணி வேத்தவையில் முறையிடு நாள் வெகுளேல் என்று மரபினுக்கும் நமக்கும் உலகுள்ள அளவும் தீரா வகையே கண்டாய். எரிதழல் கானகம் அகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இளையா நின்றாய். அறவுயத்தோன் கொடுமையிலும் முரசுயத்தோய் உனது அருளுக்கு அஞ்சினேனே. சரியா? என்ன அப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்லப்படுகின்றது? என்ன விரிகுழல் பைந்தொடியார் என்ற இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, விரிகுழல் பைந்தொடி நாணி வேத்தவையில் என்ற பாடல். விரிகுழல் பைந்தொடி நாணி வேத்தவையில் என்ன நாணி வேத்தவையில் முறையிடு நாள் வெகுளேல் என்று மரபினுக்கும் நமக்கும் உலகு உள்ள அளவும் தீரா வசையே கண்டாய். எரிதழல் கானகம் அகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இளையாய் நின்றாய். அறவுயத்தோன் கொடுமையினும் முரசியத்தோய் உனது அருளுக்கு அஞ்சினேனே. விரிகுழல் என துச்சாதனம் பிடித்து இழுத்ததால் என்ன குலைந்த விரிந்த கூந்தலை உடையவளும் பைந்தொடி என்றால் பசி என்ன பசுமையான தொடி என்றால் வளையல்களை என்ன பசிய கொடி போன்ற என்ன தொடி என்றது இங்கே கொடி என்ற வளையல் என்ன போன்ற கொடி என்ற போன்ற பைந்தொடி என்ற பசுமையான கொடி போன்றவளான திரௌபதி நான் என அரசவையில் என்ன நான் என்ன நாணம் கொண்டு அரசவையில் அழுது கொண்டு நான் நாணம் கொண்டு அரசவையில் அழுது புலம்பிய போது என்ன புலம்பி முறையிட்ட போது என்ன முறையிட்டு எம்மையெல்லாம் வெகுள வேண்டாம் நம்மையெல்லாம் கோபம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி எம்மையெல்லாம் கோபம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அந்த சபை என்ன எம்மையெல்லாம் அடக்கி மரபினுக்கு எமது பரம்பரைக்கும் நமக்கும் என்ற அந்த இந்த திருவைகளிப்பட்ட துன்ப நிகழ்வை இந்த பாடல்களை எடுத்து காட்டியிருக்கின்றார். இப்போ அந்த தொடர்ந்து நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரிதான பிள்ளையில்? அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.